ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அருண் விக்னேஷ். வெல்கம் டு ஆல் இன் ஆல் சேனல். இன்றைக்கி நான் சின்ன வயசில் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். மைதா பிஸ்கெட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். அது எப்படி செய்கிறது, என்னென்னலாம் போட்டு அதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மைதா 3 கப்பு போட்டுக்கோங்க. கூடவே சர்க்கரை வந்து 1 கப் போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு சர்க்கரை கம்மியாக தேவைன்னா அரை கப் கூட போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா 1 கப் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக தேவைங்கிறதுனால நான் 1 கப்பு போட்டிருக்கேன். இதில் சர்க்கரையை அப்படியே போட்டுறக்கூடாது. நான் எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க சர்க்கரை. இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபுல்லாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எப்படி எடுக்கணும், எந்த பதத்தில் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பவுடர் மாதிரி முகத்துக்கு அடிக்கிற பவுடர் அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே எடுத்துக்கிறது தான் இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா இடத்துலையும் சர்க்கரை நல்லா பரவி வரும். அதுக்காக தான் அந்த சர்க்கரையை நல்லா அரைச்சிடும். இதுவே நல்லா சர்க்கரையாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பிஸ்கட் செய்கிறப்போ உங்களுக்கு அங்கங்கே இருக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டான சுவை கிடைக்காது. அதுக்காக அந்த பவுடர் ஆக்கிக்கிறோம். இந்த பவுடர் ஆக்குனதை நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் அந்த இனிப்பு கரெக்டான இதில் கிடைக்கிது. இப்போ சர்க்கரை பவுடர் ஆக்கிட்டோம். இப்போ அதில் உள்ளே கொட்டி நல்லா கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் எடுத்துக்கணும். நெய் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக கலந்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் நெய் அதில் விட்டுருங்க. என்கிட்ட இருந்ததே 3 டேபிள் ஸ்பூன் தான். ஸோ அதனால் அப்படியே கொட்டிட்டேன். நீங்கள் கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் தான். நெய் போட்டால் தாங்க அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். அது பிஸ்கட் சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா மைதா பிஸ்கெட்டோட டேஸ்ட் அப்படியே அதில் எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க. சரி, இப்படி ஒரு சூப்பராக இருந்தமே நம்மளே செஞ்சு சாப்பிட்ருக்கலாமே, இதை போய் கடையில் வாங்கிட்டு இருந்தோமே அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. பாருங்கள், அவ்வளோ ஈஸியான டிஷ் தான். இதை செய்யறதுக்கு கிட்ட ஒரு மணி நேரம் தாங்க ஆகும். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் சூப்பரான ரெசிபியை செஞ்சு நல்லா நீட்டாக சாப்பிட்றலாம். இப்போ நெய்யை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை தான் உப்பு போடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு இப்படி மாவை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை அப்படியே நீங்கள் போட்டு சப்பாத்தி எப்படி போடுறீங்களோ அதேமாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா கட் பண்ணி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை போட்டு எடுக்க வேண்டியதான். இன்னொரு விஷயம், மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் தேவைப்படலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைமே கரெக்டாக பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். அது பார்த்திங்கன்னா சில டைம் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக கோதுமை மாவு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக மாவு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் லைட்டாக அது உறிஞ்சிட்டு கரெக்டான பதத்துக்கு அது வந்துடும். இப்போ பொரிச்சு எடுக்கிறப்ப ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கரெக்டான ஒரு பொன்னிறமான இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்தில் நீங்கள் எடுக்கணும். எடுத்தால் தான் உங்களுக்கு பார்க்க நல்லாவும் இருக்கும். அதேமாதிரி சாப்பிட செமையாக இருக்கும். நறுக்கும்போது பெரிய பெரிய பீசஸாக நறுக்கிட்டிங்கன்னா வதன்னு ஆகிடும். நல்லா மொறுன்னு பிஸ்கட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஸ்லைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அழகாகவும் இருக்கும். அதேமாதிரி சாப்பிட்றப்போ நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஃப்ளேமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓவர் ஹீட் ஆகிட போகுது, அப்புறம் போட்டோம்னா உடனே வந்து உங்களுக்கு கருகிடும். கரெக்டான ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணணும். கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இதுக்கு பிஸ்கட் எடுக்கிறதோட சீக்ரெட்டு. அது பார்த்திங்கன்னா கரெக்டான லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல், ரொம்ப ஸ்லிம்லேயும் வைக்காமல், கரெக்டான மீடியமாக ஒரு ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதை கண்டினியூஸாக வச்சுருந்தாலே போதும். கரெக்டான டெம்பரேச்சராக இருக்கும். அதுவும் இல்லாமல் எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி பிஸ்கட்டை போட்டுறாதீங்க. எண்ணெய் நல்லா சூடாகி நல்லா பபுள்ஸ்லாம் வரும். அப்போ அந்த சமயத்தில் போட்டிங்கன்னா தான் கரெக்டான அந்த இது கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பிஸ்கட் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆனிச்சுனாலே போதும். அது வந்து இந்த அளவில் இருக்கும்போதே நீங்கள் வெளியில் எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் உள்ளே அப்சர்வ் பண்ணியிருக்குல்ல, அதெல்லாமே இன்னும் ஹீட்டாக இருக்கிறதுனால பிஸ்கட் இன்னுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.